இன்னும் எவ்வளவு தூரம்? கூட தானே வரேன். இந்த ரப்பர் தோட்டத்தை தாண்டோன்னு சொன்னாரு. யார் ரப்பர் தோட்டமா? அங்கிள் தான். ரைட் அவருது. ஆமா ஆமா. கையில பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. அவங்க இவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. இவ்வளவு சிம்பிளா நல்லா பார்க்கவே முடியல. அவங்க ரொம்ப சிம்பிள் தான். என்ன பாய், ஒரு ஸ்நாக்ஸ் கடையை காணும். தோட்டத்துக்குள்ள எப்படி இருக்கும்? எந்த ஊருடி நீ? சாரி மறந்துட்டேன். கிராஸ் பண்ணாம எவ்வளவு நேரம் இப்படி பேச போற? ஆமா இல்ல, போய் பொண்டாட்டி என்ன ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்க, கண்டுக்க மாட்டேற. என்ன கண்டுக்கணும்? கையை பிடிச்சிட்டு வர்றது. அதெல்லாம் முடியாது. ஏய், நீ என்ன பார்க்க வேணாம், பேச வேணாம், கையை முட்டை கொடு போதும். வேண்டாம், வெறுப்பேதாதீங்க. நிஜமா தான் சொல்றேன், ப்ளீஸ். ஏன்? வேணும். அவ்வளவுதான், பிடிவாதம் வந்தாச்சா? அது தர மாட்டேன். இப்ப தரலாம், விட்டுருவீங்க பாருங்க. இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போனா வாழ்த்து வந்துரும்பா. சரிங்க, நான் போலாம். ஓ, தர சொல்ல தரவே மாட்டேற. சரி சரி தரேன். உடனே கோவக்கார வெளியே வந்துருவானே. நான் இங்கே பாக்குறீங்களா, உள்ள போய் பார்க்க போறீங்களா? என்ன கையை விட்டுட்டா? ஃபர்ஸ்ட் பேசுங்க. இல்லடா, உள்ள ஒரு டைம் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம். சரி சரி, இப்போ கொடு. ஐயா போதும். நல்லா இருக்கு, கொடு. இருக்காதா பின்ன? அதை செடதா ஜாஸ்தியா இருக்கே. திருத்த முடியலப்பா சாமி. கிளம்புங்க. வாழ்த்துப்பு. ஆமா ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, சாம்பிளுக்கு பழம் கிடைக்குமா? பன்னிக்கறி தான் ஃபேமஸ். பன்னிக்கறி கிடைக்குமா? வேணுமா? சரி, அதையும் ட்ரை பண்றேன், கூட இதையும் ட்ரை பண்றேனே. வாய் இருக்கே. இருக்காத, அமைதியாவா. அப்படி வாய் தரக்கூடாது. இவ்வளவு தூரம் தாண்டி இன்னும் என்ன வாங்க முடியும் எனக்கு புரியல. இல்லையோ தார் பேசினால அப்புறம் என்ன? அதுல கேட்கக்கூடாது. என்ன வாங்கணும்? உள்ள இன்னொரு மரம் இருக்கு, அந்த தோப்புக்கு போயிட்டு அதை மட்டும் ஃபைனல் பண்ணிடலாம். ஓகே? ஓகேடா, டேக் யுவர் ஓன் டைம். தேங்க்யூ. தேங்க்ஸ் சொன்னா என்ன பண்ணுன்னு தெரியும்ல. நான் திரும்பிட்டேன்ப்பா, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி சரி, சம்பந்தம் இருக்கவே தேவையில்ல, வேலையை பாருங்க. ஓகே ஓகே. என்னாலும் இங்க ஓகே ஆச்சா? இல்லடா, இது ஓகே தான். இருந்த உள்ள இன்னொன்று இருக்கு சொல்றல, அதை பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கலாமா? சரி சரி, இத்தனை வேணுமா? வேணும். ஓகே ஓகே, போய் பார்க்கலாம். ஓகே. இந்த தோப்புல காமிச்சதாமா, இது எடுத்துக்கிறீங்களா இல்லை அதை எடுத்துக்கிறீங்களா? இது வேணாண்ணா, அதை விட இது நல்லா இருக்கு, இது எடுத்துக்கிறோம். கேட்டதுல மட்டும் சீப்பா கொடுத்துருங்க, மற்றதை நீங்க அங்க எடுத்துட்டு வந்துடுங்க. சரிங்கம்மா, சீப்பு கூட சாயந்தரம் வரும்போது எடுத்துட்டு வரலாமா? எடுத்துட்டு வாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு தான் தேவை. அப்ப சரிம்மா, அடுத்து பழத்தோட்ட போயிடலாமா? போயிடலாம். என் கூட வரைய கூச்சி போறாரு. அதெல்லாம் கூச்சிக்க மாட்டார், ரொம்ப ஓவரா பண்ணாத என் புருஷனு. நான் சும்மா என் புருஷனை குறை சொல்றேன். ஏமா வாய் திறந்துட்டான், கொச்சிக்க போறாருன்னு சொன்னா. இப்பெல்லாம் இந்த அளவுக்கு சரியே இல்லலா. அப்படி அப்படி அப்படின்னு அண்ணனுக்கு உடனே சப்போர்ட்டுக்கு வருது பாரு. பாய், இந்த பொண்ணு சரியே இல்லை. என்ன பார்த்தா நீ சரியா இருக்கணும் அர்த்தமா? ஒரு சப்போர்ட் பண்ணது ஒரு குத்தமாடி. இப்பெல்லாம் ரொம்ப ஜாலரா அடிக்கிற மாதிரி இருக்கே. கேளுலா, எவ்வளவு ஜாலரா அடிக்கிறா தெரியுமா? மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன். அவன்லாம் எஃப்கேட்லாம் கெட்டு போட்டோம், கண்டுக்க மாட்டேன். கை கெட்ட தூரத்துலயே இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இன்னும் முன்னாடி வாங்கம்மா, சூப்பரா காட்டுறேன். சரிங்கண்ணா. எப்படின்னா இதெல்லாம் இப்ப சீசனா? ஆமா தம்பி, சிலதுல காயா இருக்கு. இப்பெல்லாம் காய கூட தான் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்களே. காயும் கேக்குறாங்க, பழமும் கேட்பாங்க. அதாவது ஏற்ற மாதிரி பறிச்சு லோடு ஏற்றிடுவோம் தம்பி. எப்படி நான் சீசனுக்கு வருதா இல்லைன்னா எப்பவுமே காய்க்குமா? சில மரம் சீசனுக்கு தான் தம்பி காய்க்கும். ஒரு சில மரம் அது என்ன நினைக்கணும் தெரியாது, தப்பான சீசன்லயே காய்ச்சிட்டு இருக்கும். அதனால சில இதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் கிளைமேட்டே மாறி இருக்கே தம்பி. மழை பெய்ய நேரத்துல மழை பெய்யுதா, வெயில் வர நேரத்துல தான் வெயில் வருதா. அதனால இதுலயும் போல கணிக்க முடியல. இப்ப காய்க்காதுன்னு நினைப்போம், பூ விடாதுன்னு நினைப்போம். திடீர்னு பார்த்தா இப்ப காய்க்கும், பூ விடும். அது என்னன்னே தெரியாது. ஓ, அப்படிங்களாண்ணா? ஆமாப்பா. ஆனா இங்க இந்த தோட்டத்துல நிறைய சீசன் காய்ச்சிட்டு தான் இருக்குது. சீசன் இல்லாம எப்பவுமே காய்க்குது. அந்த மரத்துல இருக்கட்டான்ப்பா, வாங்க போய் பாக்க. சரிங்கண்ணா. சூப்பரா இருக்குல்ல, தரையோட தரையா கிட்ட எடுத்து. இப்படி ஒரு தூக்கிடவா? பேமெண்ட் யார் பண்ணுவா? நம்ம கையில் தானே, அதெல்லாம் பாத்துக்கலாம். மாம்ஸ் அந்த பக்கம் ஓடிச்சு இருக்கு. அவன் சும்மா பேசணும்னு ஓடிட்டான்.
இந்த அளவுக்கு பேசினா எங்க மவுஸ் தெரிச்சு விடுவாரு. போதும் நிறுத்து, உடனே வரைஞ்சிக்கிட்டு வந்து பேச போட்டுக்கு. நீ அவளை சொல்ற. ஆமா, அப்படிதான். இது என்ன பண்றது, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. முறைச்சாலும் திட்டினாலும் உங்க புருஷர் பக்கத்துல இருக்காரே, அப்புறம் அவரு முறைப்பாரே. இந்த பயம் இருக்கட்டும் நீ அவளை பேச வச்சுக்கோ. ஏங்க அவ்வளவுதான். பிடிச்சது. பலாப்பழத்தை பாக்குறேன். அதை பண்ணு. அது போதுமா? 2 போதும்பா. நாளைக்கு வேணுமா? இல்ல வேண்டாம். செலக்ட் பண்ணாத 2 போதும். அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதான்ண்ணா. அப்ப சரி. சின்ன பழம்லாம் நீங்க கடையில வைக்கிறீங்களா, இல்ல அதுவும் நான் பார்த்து எனக்கு சுத்தி பார்த்துட்டு சொல்றேண்ணா. சரி, இதெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கடைக்கு போவீங்கன்னு சொன்னாங்க, பார்த்து போயிடுவீங்களா இல்ல வரட்டுமாமா? அதெல்லாம் வேணாண்ணா, நாங்க ஊரே வித்துருவோம், நாங்க போயிட்டு வரோம், கவலைப்படாதீங்க. சரிங்கம்மா. இங்க இருந்து ரோடு வழியா தான் போக முடியுமா? ரோடு வழியா போனா கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க கப்பல்ல போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். கப்பல்ல போயிடுறீங்களா? கப்பல்ல போலாமா? போகணுமா? ஆமா. ஆனா இங்க அந்த கவர்மெண்ட் கப்பல்ல தான் போகணுமா, இல்ல தனி கப்பல் வாடகை ஏதாவது இருக்கா? தம்பி, நம்மளதே இங்க ஓடுதே. அப்படிங்களா? அப்போ ஒரு 2 வண்டி கிடைக்குமா? 2 சின்னது துடு போட்டது பரவாயில்லையா? அது போதும். பெருசா நிறைய பேரோட போறது வேண்டாம். அப்போ ஒரு 4 பேர் போற சின்ன சைஸ் துடுப்பு போறது இருக்கு, அதுல போலாமா? அதுல போறோம், அது கொஞ்சம் ஏற்பாடு பண்றீங்களா? பண்றேன் தம்பி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை வீட்டிலேயே விட்டு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு மேல இருக்க தண்ணியில விட்டுருவாங்க. அங்க இருந்து நீங்க தோட்டத்தோடய வந்து போயிட்டா உங்க வீடு வந்துடும். இல்ல நான் வரட்டுமா? அவருக்கு எங்க வீடு தெரியும்ல. அதெல்லாம் தெரியும். இப்ப முதலாளி வீடு எப்படி தெரியாம இருக்கும்? அங்க இருந்து நாங்க போய்ப்போம், இல்ல கையில அங்க வந்து நிக்க சொல்லிடுறோம். அப்படின்னா சரிங்க தம்பி, வாங்க நான் பேசி விட்டு போறேன். சரிங்கண்ணா, வாங்க. இருக்குங்களா? நின்றுட்டு வரீங்க? இதுவும் நல்லா இருக்குல்ல. சார், நான் எவ்வளவு ஜாலியா இருக்கு. நீங்க நில்லுங்க, என்ன எதுக்கு நிக்க வச்சிருக்கீங்க? அங்க நிக்கணும்ல, எல்லாரும் நிக்கணும். சித்திக்கு இப்படி ஒளிஞ்சிட்டு வரீங்க? நான் எங்க ஒளிஞ்சிட்டு வரேன்? 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, என்ன காரணம்? அது என்னவோ ஆச்சு என் புருஷனுக்கு, அதானே? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, விட போற உட்காரு. இல்ல இதான் ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. அப்ப கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து நில்லுங்க. மாட்டேன். முன்னாடி உன் லவ், முன்னாடி உன் புருஷன் சேஃப்டியா நிக்கிறதுனால ஜாலியா இருக்கு, அப்படிதானே? ஆமா. இல்ல விழுந்தா தப்பிக்க நீச்சல் தெரியுமா? தப்பிக்க நீச்சல் தெரியாது, காப்பாத்த புருஷன் இருக்கான்னு தெரியும். புருஷன் காப்பாத்தலைன்னா அதெல்லாம் காப்பாத்த தெரியும். அவ்வளவு நம்பிக்கை? ஆமா. அது கொஞ்சம் என்ன பார்த்து சொல்றது. சொன்னா என்ன நடக்கும் எனக்கு தெரியும், அதனால அது வேண்டாம் இப்போதைக்கு. சரி, பிளான் என்னன்னு தெரியும் புச்சி. கிட்ட வா. ஒன்னும் வேண்டாம் உங்ககிட்ட. இவ்வளவு தள்ளி வைக்க கூடாது. உங்களை தள்ளி வைக்கிறேன். பார்த்து பேசு. நான் வியூவை தான் பார்க்க போறேன். கொஞ்சம் வேகமா போனா பயமா இருக்கு, டேர்னிங்லாம் பயமா இருக்குல்ல. ஜாலியா தானே இருக்கு. தெரியல உங்களுக்கு ஜாலி, தெரியாத எனக்கு தான் பயம். அதை ஏன்டி நீ கத்துக்க? எவ்வளோ கத்துக்கணும். கத்து தரட்டா? ஒன்றும் வேண்டாம். கோச்சுக்கிட்டீங்களா? நான் ஏன்டா கோச்சிக்கு போறேன்? எவ்வளவு ஜாலியா இருக்க. ஆமா, கோச்சிக்கிட்டேன். சாரி. தேவையில்லை. உன் புருஷன் மூஞ்ச பார், அங்க பல்பு தான் எரியுது. சும்மா ஏமாத்துறாரு. லாவண்யாவ சொல்லுங்க, நான் ஒரே இடி தள்ளி விட்டுறேன். மவனே, உன்னையும் கூட இழுத்து இருந்தா குதிப்பேன், ஜாக்கிரதை. சரி டென்ஷன் வேணா விடுங்க. என்ன உங்க மாடுலேஷனே சரியில்லை. அதெல்லாம் வீட்டுல பாத்துக்கலாம். சரி, அப்புறம் உங்க அப்புறத்துக்குலாம் இங்க ஒன்றும் இல்லை. ஒண்ணு வேண்டாம், 2 கூட. கிரி. சரி, இப்போ பேசுன 3 ரூபா என்ஜாய் பண்ணிட்டோம். மற்ற கதை வீட்டில் பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்குல்ல. இன்னும் எவ்வளவு நேரம்? அவங்க தெரிஞ்ச ஒரு ஸ்டாப், அதுதான். ஓகே. அப்புறம் ஷாப்பிங்கா? சும்மா சுத்தி பார்க்க போறோம். சும்மா சுத்தியா? சிலது அவங்களே டெலிவரி பண்ணுவாங்க, அது மாதிரி. சிலது பார்க்கணும். ஃப்ரூட்ஸ் எப்படின்னு தெரியல, அதை பார்க்கணும். நட்ஸும் அப்படிதான். நம்மக்கிட்ட கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை லிஸ்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா ஆளுங்க வந்து எடுத்துட்டு வருவாங்க, அது மாதிரி தான். ஆனால் இப்போ யாரும் உடனே தர மாட்டாங்க, பேக் பண்ணலாம், லேட் ஆகும்ல. என்னெல்லாம் வேணுமோ எல்லா கடையில சொல்லிட்டு வர போறோம், அன்னைக்கு வாங்கிக்க போறோம். ஆமாம், அங்கிள் அப்படி தான் சொன்னாங்க. அவங்க பேரை சொல்லிட்டாங்க, அவங்க வீடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாம் லிஸ்ட் எழுதிப்பாங்களாம், பே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அங்கிள் அன்றைக்கே பே பண்ணி வாங்கிட்டு வரேன்னு கூட சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம பே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிவிட்டு பில் எடுத்துகிட்டு வந்துட்டா டெலிவரி அன்னைக்கு அவங்களே எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து மொத்தமாக எல்லார் கடையிலையும் வாங்கிட்டு வந்துடுறதா இருந்தாலும் சரி, அதை பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டாரு. நீ ஆர்டர் மட்டும் தான் பண்ற? ஆமாம்.
இன்னைக்கு டெலிவரி எடுக்க போறேன். ஃப்ரைடே என்கேஜ்மெண்ட்ல, அதனால கொஞ்சம் ரேப் பண்ண வேண்டியது அதெல்லாம் இருக்கு. ஆப்புக்கு எங்க ஹெல்ப் கேப்பியா? அதுதான் யோசிக்கிறேன். அதுல என்ன யோசிக்கிற? இது என் அண்ணன் பண்றதில்ல, எல்லாமே நானே பண்ணா. தேர்ஸ்டே டயர்ட் ஆயிடுவேன். ஆமாண்டா, நம்ம ஃபேமிலி தானே. இதுல என்ன இருக்கு, மச்சானுக்கு பண்றதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்றோம். நான் சொல்றேன் மாமா, எனக்கு நான் பண்ணணுன்றது தான் நிறைய ஈகரா இருக்கு. நீ முடிப்படுதே சொன்னா திட்டுவாளே, தட்டி விட்டாலும் கோவப்படுவா. ஓகேமா? மூஞ்சி எங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிய தேவையில்ல. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சி, சரி, நான் யோசிச்சு சொல்றேன். ஹெல்ப் பண்றோம்டா. அதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. சரி சரி, பிடிவாத காரி. பரவாயில்ல, இருந்துட்டு போறேன். என் சந்தை சூப்பரா இருக்குல்ல? ஆமா, எல்லாமே இருக்கு. ஹேண்ட் பேக், இது அது ராஜஸ்தானி ஸ்டேட் ஸ்டேட்டாக பிடிச்சி வச்சிருக்காங்க. இது எது எக்ஸ்போ மாதிரி போட்டிருக்காங்க போல. நம்ம வரப்பதான் இதெல்லாம் போட்டு வெறுப்பேற்றோம். ஏன்லா ஏன்? நம்மளே செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது இப்படி பண்ணா செலவு பண்ணணும் தானே தோணும். அதுக்கு சுத்தி பாக்குறதுக்கு அவ்வளவு காசு ஆகாது, நம்ம சுத்தி பார்க்கலாம். கஞ்சூஸ் கல்லஞ்சக்காரி மனசரங்கரெல்லாம் பாரு. போதும் போதும், இந்த 3 மாசம் நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டோம், போதும் அடங்குங்க. அது என்னவோ சரி, இந்த 3 மாசம் சம செலவு தான் பண்ணிருக்கோம். 3 மாசத்துக்கு நான் 3 வருஷத்துக்கு செலவு பண்ண மாட்டேன். புரிஞ்சுது, உன்னை கேட்கல. ஓய், இதை பாக்குறியா? ஒன்றும் வேண்டாம், சும்மா சுத்தி பார்த்தா போதும். வாங்கிக்கோ. பிச்சு பிச்சு. வந்து பிடி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்புறம் வாங்க கேர்ள்ஸ், இந்த பக்கம் போகலாம். ஓகே, போலாம். அவ்வளோ ஒரு பொருட்டாவே பதிக்கல. நம்ம சும்மா ஒப்பு சப்பாடி கூட நம்ம வரலைன்னா ஆளுங்க வீட்டில் அனுப்ப மாட்டாங்கன்றதுக்காக தான் நம்ம ஏத இடம்ன்றதுனால நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம தேவையில்லை அவங்களுக்கு. அது இன்னும் சரிதான், எனக்கும் அப்படிதான் தோணுது. இதுக்குள்ள என்ன பண்ண? அது ரகசியம் சொல்ல மாட்டேனே. ஏதோ வாங்கி காட்டி நம்மளே கேட்டு தெரியாம மறைக்கிற பாரு. அதானே, எங்களுக்கு தெரியாம இந்த ரகசியம். அதெல்லாம் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தெரியும், அப்ப தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். சரி சரி, பிடிவாத காரி. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அதானே போய் அதே தான். நம்ம ஏரியா அளவுக்குலாம் எனக்கு கடை இல்லை. இது ஒரு கிராமம் மாதிரி தானே, அதனால இங்க என்ன இருக்கணுமோ அது இருக்கு. இந்த பக்கம் நிறைய இந்த நேந்திர வாழைப்பழம் அதுதான் ஃபேமஸா இருக்கு. அதை வச்சுதான் ஸ்வீட் போடுறாங்க, பஜ்ஜி போடுறாங்க, எல்லாம் அதை வச்சு தானே பண்றாங்க. அதனால இங்க கொஞ்சம் அது ஃபேமஸா இருக்கு. அவங்க சாப்பிட்றதும் அதான பழம், அதான். இருந்தாலும் எங்க பார்த்தாலும் அது தான் இருக்கு, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வர, அதானே? ஆமா பாய், கொஞ்சம் அதிகமா தானே தெரியுது. இவங்க மல்டி பர்பஸா யூஸ் பண்றாங்கல்ல நிறைய விஷயத்துக்கு, அதனாலதான் அதோட யூசேஜ் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து எங்க? 2-3 கடை பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஓகேல. ஒரு வழி எக்ஸ்போ விட்டு வெளியே வந்துட்டோம். ஆமா பாய், 2-3 கடையை பார்த்துட்டு அப்புறம் மால் இருக்க, சும்மா போய் பார்க்கலாம். ஓகே ஓகே. இது பார்க்கலையா? நான் எந்த ஷாப்பிங்க்கு வந்தாலும் அது மட்டும் தான் பார்ப்பேன். இதெல்லாம் வழியில் இருக்க, சும்மா அப்படியே பார்த்துட்டு போறோம், அவ்வளோதான். தேவையில்லாம நின்று விசாரிச்சு நிக்கணும்னு தோணும், விசாரிக்கணும்னு தோணும், அப்புறம் ஒன்று எடுத்தா என்னன்னு தோணும், பார்த்தா என்னன்னு தோணும். எதுக்கு நம்மளை நம்ம டெம்ட் ஆக்கிட்டு எந்த வேலை வேணுமோ அந்த வேலையை பண்ணிட்டு போயிடுவோமே. இப்போ நின்று பார்த்தா பார்க்கணும், பார்த்தா எடுக்கணும்னு தோணுன்ற. கண்டிப்பா தோணும். ஒன்று எடுக்கிற இடத்துல அப்புறம் இன்னொன்று எடுத்தா என்ன அப்படின்னு தோணும். எதுக்கு? புரிஞ்சிருச்சு, பார்க்கலாம். ஏன்பா ஒரு வழியால ஷாப்பிங் முடிஞ்சுதா? முடிஞ்சது. மால் ஆசையா தான் இருக்கு, அவங்க எல்லாம் போக கூடாதான், அவங்க தான் சுத்தி காட்டுவாங்களாம். அதுக்குள்ள ஒன்னாத்த சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா. ஏன் முந்திரி கட்டமா ஸ்டேட்டஸ் போட்டுறீங்களே, குரூப்ல வச்சுறீங்க வேற மெசேஜ. சரி, ஒரு பண்ணு காமிச்சிட்டோம். அதை பார்த்துட்டு தான் ஒரு ஃபீலிங், அதான் சரி உங்க கூட மாலுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அதனால மால் கிடையாது, கிளம்பலாம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் போட்டிங் தானே. ஆமாண்ணா, இதுக்கப்புறம் போட்ல கிளம்பிடலாம். சரி, நான் சொல்ற மாதிரி போலாமா? புரியலண்ணா. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், வீட்டு ரீச் ஆகுற வரைக்கும் அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் யாராக இருந்தாலும். இதான் போய் கேட்டுக்கோ. சரிங்கண்ணா. கேட்டுச்சு. என்னவா இருக்கும் தெரியலையே. உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? பக்கி, நானும் உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும் பக்கி? சரி சரி, என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். சரி, போலாமா? போலாமே.
ஏய் மேன், நீச்சல் தெரியாத குழந்தை என்ன மேன் இப்படி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஒழுங்கா அந்த போட்லயே போயிருக்கலாம்ல. இதை நிப்பீங்களா? இதில் நில்லுங்க. இது தரையோட தரையா இருக்கேன்னு நான் நின்னாலே தண்ணி அமுங்குவேன். மாட்ட மாட்டேன். சரி தள்ளி போங்க. என்ன பயம்படுத்துறதுக்காக இப்படி கூட்டு வந்திருக்கீங்களா? ஜாலியா தானே என்ஜாய் பண்ணிட்டு வந்தது. பயமா இருக்கு. தண்ணி பக்கத்துலயே இருக்கு. பரவாயில்ல இருங்க. மேல பாசமே இல்லைல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். சொல்ற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் என் வீட்டுக்கு பார்த்துக்கிறேன். எச்சு இல்லை அங்க இருக்கு உனக்கு. வழி வாங்குறது ஏதோ நடக்கிறதுக்கான பிளானோ. ஆனா ஸ்பீடா ஓட்டணும். ஸ்பீடாவா? ஐயோ பயமா இருக்கே. நான் புருஷன் நம்பி வந்தேன் பாரு. நான் வேணும் பிடிச்சிக்குவா. ஒன்றும் தேவையில்லை. அதுக்காக தானே இவர் எந்த ரைடு கூட்டு போனாலும் அமைதியா வரணும், கத்தக்கூடாது, பேசக்கூடாது சொன்னது. என்ன இப்படி இழுத்துட்டு வர? அவங்க மட்டும் ஜாலியா போட்ல வராங்க. அப்போ உங்களுக்கு என் கூட வர சந்தோஷம் இல்ல. அதெல்லாம் வந்திருக்கலாம்ல. தனியா வரணும்னா கூட அதெல்லாம் வந்திருக்கலாம்ல. இது பயமா இருக்கு. ஒரு பக்கமா சாயுது இல்ல. நான் இருக்கல அப்புறம் என்ன? மேன், நீ இருப்ப, நான் இருக்க வேண்டாம். அடிப்பாவி, அப்போ நான் போட்டு தள்ளுவேன் நினைப்ப உனக்கு. எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா அந்த மூன்று முகமா என்ன படம் அது, அதை ரஜினி பண்ணுவாரு, அது மாதிரிதான் இருக்கு. அது கூட ஒரு லவ்வரை காப்பாத்திட்டு ஃப்ரெண்டு தான் தள்ளி விடுவாரு. ஆனா நீ என்னையே தள்ளி விட்டுருவியோன்னு தோணுது. இப்போ இங்க பாரு, இது எவ்வளவு மோசமான வில்லனா சொல்ற நீ. வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுங்க. எதுக்கு இப்படி குடும்பமா சேர்ந்து பயன்படுத்துறீங்க? என்ன வார்த்தை சொல்ற? நான் அது குழந்தை பயத்துல வளருதுன்னு பார்த்தா. அது பேசாத எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்றீங்க. பேசாதன்னு. ஒரு பிடிக்காத விஷயத்த பண்ணுவாரு, கேட்டா மட்டும் நம்மளால கூப்பிடுவார். தள்ளி போயிடலாம். ஒன்றும் தேவையில்லை. பயமா இருந்தாலும் பரவாயில்ல. பயமா இருக்கு எவ்வளவு ஓடி போய் உட்காந்துட்டு இருக்க. பதிலே சொல்ல தேவையில்லை. டேர்னிங்ல போய் இப்போ மிஸ் ஆக போகுது பேலன்ஸ். இவளே பேசுறா, இவளே கொச்சிக்கிறோம். நம்ம என்ன பண்றது? இது பார்க்க ஆசையா இருந்துச்சு, இவளை கூப்பிட்டு வந்தேன். இது ஒரு குத்தமா? குடிச்சுக்க சொன்னா இருக்கு, குடிச்சுக்க போறேன். அதெல்லாம் சொல்லிட்டா உனக்கு அழிஞ்சிடும். சரி சாரி, வா பிடிச்சிக்கிறேன், வா ரைட்டை பிடிச்சிக்கிறேன், வா. திரும்ப போது பயமா இருக்கே. ஆமா, என்ன காப்பாத்துங்க. இப்படி நடுங்க விட்டுறானுங்களே. அதனால என்ஜாய் பண்ணணும்னு பேரு. வரும்போது இவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்ப பாரு வெறும் பேத்துறோம். கோத்துக்கு இவனை தண்ணி விட்டுறலாமான்னு இருக்கு தண்ணியில. தனியா வந்துட்டு தள்ளி நிற்காது, வாங்க வான்னு இல்லை பிடிச்சி எடுத்துருவேன். என் பக்கத்துல வந்து நானே தண்ணியில குடிச்சிருவேன். என்ன வார்த்தை சொல்ற நீ? இங்க பாரு. நான் யாரையும் பார்க்க தயாரா இல்லை. யாராவது என் பக்கத்துல வந்தா தண்ணியில சத்தியமா குடிச்சிருவேன். அப்படி சொல்லாத. என்கிட்ட வரவும் தேவையில்ல, என்கிட்ட பேசவும் தேவையில்ல. ஜாலி ரைடா தானே இதை பண்ண. இதை இவ்வளவு கடுப்பாக்குற நீ என்ன? நான் உன்னை ஆசையா பண்ணா அது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. என்னமோ போ, பேசவே தயாரா இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பாரு. கொஞ்சம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. புத்திரமா ரைடு கூட்டு வர வேண்டியது, கூட்டு வந்துட்டு லஞ்சம் கேட்க வேண்டியது, இதே தானே வேலை. நான் எந்த லஞ்சமும் கேட்கல. என்ன பயமா இருக்குன்னா அதான் வந்திருக்கோம். அது ஏதோ லைட்டா வந்திருக்கும். சரி. அண்ணா இன்னும் எவ்வளோ டைம்? 10 minutes. ஓகே ஓகே. குட்டிமா சாரிடா. புச்சில இவ்வளோ கோச்சு கூட. நீங்க பாரு, உன் புச்சி புருஷன் தான். நீங்க பாரு. ஏறிடும், உன்னை ரூம்ல பாத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ரூம்ல இருக்கு முதலே வா. நான் இருக்கு. உனக்கும் தனியாக டிக்கெட் போறவா. நார்மலாக அதுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விட்டுப்பேன். இப்போ தூக்கி போகணும் எனக்கும் தெரியும், பாத்துக்கிறேன். கடவுளே, சீக்கிரம் 10 நிமிஷம் ஓடிட்டா நல்லா இருக்கும். இந்த இடத்த தாண்டிட்டா போதும். இதுக்கு நீச்சல் கத்துக்கணும் போல. சின்ன வயசுல சொல்லும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஓடிட்டோம். இப்ப பாரு ரொம்ப ஜாலியா வந்துருக்கலாம். இதுல கூட நின்றுட்டு வந்திருக்கலாம். அவர் இவ்வளவு அழகா நின்றுட்டு ஓட்டுறாரு. நமக்கு தான் பயமா இருக்கு. இப்படி நடுங்க வச்சுட்டாங்களே. இப்படி என்ன பாவம் பண்ணும்? அதில் எதை கத்துக்கிறோமோ, நீச்சல் கத்துக்கிறோம்டா. ஒரு ஸ்விம்மிங் பூல் போறோம், ஒரு ட்ரெயினரை வச்சு நீச்சலை கத்துக்கிறோம். இங்க யாரையும் கூடக்கூடாது. உங்ககிட்ட சொல்லாமலே கத்துக்கிட்டு வரோம். கடவுளே, திருப்பும் போது பயமா இருக்கு. எப்படியாவது என்ன பத்திரமா கூட்டு போய் எங்க வீட்டுல விட்டுருங்க பார்ப்போம். அப்படி மட்டும் விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைகிறேன். அழப்பார், திரும்ப அழப்பார். கிட்ட வர வர கூட சொல்லிட்டான். உன் தள்ளி இருந்தாலும் எனக்கு தாங்கிக்க முடியாது, தெரியும்ல. வந்து குதிச்சிருவாங்களா? குதிச்சு வரட்டுமே ரூமுக்கு. உங்களுக்கு ரூம் பண்ண முடியல. குதிச்சிருவாங்களா பாக்குறேன் ரூம்ல. கண்ணு கெட்டின தூரத்துல அவங்க வீடு தெரியுது. ஒரு வழியா வந்தோமே, அது போதும். நன்றி கடவுளே. இன்னும் கொஞ்சம் தூரம் காப்பாத்தி என் வீட்டுக்குள்ள விட்டுருங்க, பத்துருங்க. அப்புறம் எவ்வளவு நம்பி நான் போட்ல வர மாட்டேன்னு என்ஜாய் பண்ண வந்த பொண்ணை இப்படி பயமுறுத்தி வச்சுட்டானுங்க. மட்டும் அந்த போட்ல சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒர்க் என்னை விட்டு ஓட்டினாங்கல்ல, பாத்துக்கிறேன்.